வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தாபா ஸ்டைலில் நல்ல ஒரு சூப்பரான பன்னீர் மசாலா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் மசாலா பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, நான், ரொட்டி இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் ஃப்ரைட் ரைஸு, கீ ரைஸ் இது கூட வச்சு சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த பன்னீர் மசாலா எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ பன்னீர் மசாலா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதே போல் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா எண்ணெய் கூட ஒன்று கலந்து வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுப்பு தீயை குறைச்சி வச்சுக்குங்க ஃபுல்லாக. அப்போ தான் இந்த மசாலா கரிஞ்சிடாமல் நமக்கு நல்லா வரும். நல்லா ஒரு 2 செகண்ட் கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர் இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 300 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வீட்டில் செஞ்ச பன்னீர் தான். இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பன்னீரை சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் மட்டும் வதக்கணும்னா போதும். நல்லா திருப்பி திருப்பி விட்டு அந்த மசாலா பன்னீர் கூட கலந்து வரணும். 3 நிமிஷம் மட்டும் வதக்குனிங்கன்னா போதும். ரொம்ப நாளி ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னாக்கா பன்னீர் வந்து ஹார்டாக போயிடும். நம்ம கிரேவியோடு சேர்த்து சாப்பிட்றப்ப அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்ச நாள் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா போதும். எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு இது போல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இந்த ஃப்ரை பண்ண பன்னீரை பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுக்குவோம். இப்போ பன்னீரை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலே இன்னொரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். இது கூடவே 2 தக்காளி, சின்னதாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இது வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலைக்குள்ளே சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்கும் போது கிரேவிக்கு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவு வதங்கினுச்சுன்னா போதும். அதோட பச்சை வாடை போய் நல்லா வதங்கி வந்துச்சுன்னா போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம பன்னீர் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்து செய்யலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன், 2 பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். செவந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்கிட்ட இருந்ததுனால நான் பேஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இஞ்சும் பூண்டும் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி பழம் வதக்கிறதோட சேர்த்து வதக்கி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு 2 செகண்டுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கப்புறம் இதையும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மசாலா சேர்த்துக்குவோம். நம்ம நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் கீறிட்டு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ஏற்கனவே நம்ம பன்னீரில் உப்பு சேர்த்துருக்கோம், அது பார்த்துக்கிட்டு நீங்கள் அளவாக சேர்த்துக்குங்க. இப்போ உப்பு சேர்த்து எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 செகண்டுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மசாலா அந்த வெங்காய விழுதோடு சேர்ந்து கலந்து வரணும். கலந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளிப்பு இல்லாத கெட்டியான தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு கலந்து விட்டுக்குங்க. மசாலா தயிர் எல்லாம் நல்லா ஒன்று கலந்து வரட்டும். நல்லா எல்லாம் கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜார் கழுவிட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்குவோம். உங்களுக்கு இந்த மசாலா எந்த திக்னஸுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தேவைன்னா இந்த இடத்துல நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன்.
நம்ம திக்னஸுக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்குங்க. நல்லா கலந்து விட்டு இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் பன்னீர் சேர்க்கணும். இப்போ பாருங்கள் தண்ணியாக இருக்குது. கொதிச்சதுக்கப்புறம் நல்லா திக்காகி வரும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டுருங்க. இப்போ இன்னுமே இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுனா தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நல்லா இது கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக இறக்க போகிற ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்க்கும் போது தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே போல் 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவி நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இது எல்லாம் கலந்ததுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் மட்டும் நம்ம கொதிக்க வச்சோம்னா போதும். ரொம்ப நாளைக்கு கொதிக்க வைக்க வேணாம். கடைசியாக சேர்த்து இறக்கும் போது வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நமக்கு ஹோட்டல்லாம் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளோட பன்னீர் மசாலா ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சமே திக்னஸ் கொடுக்கும். அதனால் இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட தாபா ஸ்டைலில் பன்னீர் மசாலா ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். நான் சொன்னது போல் அப்படியே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். Thanks for watching.